Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெரி, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷனும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூன் பேட்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிலபஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 15% டிஸ்கவுண்ட் இருக்குது. இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்ம எவ்ரிடே லெவல்ஸ் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்னிங்கே இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணி கொடுத்தோம். கீழே வந்து இதெல்லாம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும், மேலே இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுங்கிறது மார்னிங்கே வந்து 9-10 மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை ட்ரா பண்ணி கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து வாய்ஸ் அப்டேட்டில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை அப்டேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 24,920 ரிஜெக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு நல்லாவே ரிஜெக்ட் ஆகிருக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டில் வால்டிலிட்டி இருந்திருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா விக்ஸ் மார்னிங்லேருந்து அப்சைடில் 18 வரைக்கும் ரேலி ஆயிடுச்சு. இந்தியா விக்ஸ் 17-18 இருக்குது அப்படின்னா ப்ரீமியமில் அசால்ட்டாக போத் சைடு கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் போத் சைடு 30-40 பாயிண்ட்ஸ் அசால்ட்டாக ட்ராவல் ஆகும். நார்மல் டேயில் ட்ரேட் பண்ணுற மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் ஈஸியாக அடிச்சிடும். நெக்ஸ்ட் பர்டிகுலராக இன்றைக்கி ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா அட் த மணி ப்ரீமியம் ஸ்டாடலோட ப்ரீமியம் மார்னிங் ஓப்பன் ஆகும்போது 21 May 2025 மார்னிங் ஓப்பன் ஆகும்போது 2:13 ஓப்பன் ஆயிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து 10 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் நல்லா ஏறி 277 வரைக்கும். நாளைக்கு முடிய போகிற எக்ஸ்பெரிக்கு ப்ரீமியம்லாம் நல்லா ஏறி இருக்குது. அப்போ மார்க்கெட்டில் ஏதோ ஃபியர் இருக்க மாதிரி ப்ரீமியம்லாம் ஏறி இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராப் 2:13 மணி 12 மணிக்கு ஃபுல்லாக ட்ராப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 250, 240, 250 வால்டிலிட்டியாக இருந்து ஃபைனலாக முடியும் போது 215 வந்து முடிச்சு. எங்கே மார்னிங் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கேயே வந்து ஸ்டாடலோட ப்ரீமியம் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் ஆப்ஷன் செல்ல இருக்குது. அட் த மணி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இன்க்ரீஸ் ஆகிருக்கும் போது யாராவது செல் பண்ணியிருந்தால் மட்டும் தான் ப்ராஃபிட் ஆயிருக்கும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நார்மலாக நடந்த டிகே இன்னைக்கு நடக்கலை. மார்னிங் என்ன ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆச்சோ அந்த ப்ரீமியம் மட்டும் தான் டிகே நடந்திருக்கு. இப்போ ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 220 இருக்குது. விக்ஸ் பார்த்தீங்கன்னா 17.55 இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பெரிக்கு நம்மளுக்கு நார்மலாக ப்ரீமியம் வந்து ஒரு 140 அந்த ரேஞ்ச் இருந்தால் கரெக்ட். மார்க்கெட் நாளைக்கு ப்ரீமியம் ஓப்பன் ஆகும்போதே 140 ஓப்பன் ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், ப்ரீமியம் டிகே ஆகுதான்னு பாருங்கள். ப்ரீமியம் டிகே ஆகாமல் இருந்துச்சுன்னா எகெயின் நாளைக்கு வால்டிலிட்டியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி எடுத்திருக்கோம். கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நாஸ்டாக் வந்து 0.24% நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. S&P 500 வந்து பார்த்தீங்கன்னா 0.37 நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.5% கீழே நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டில் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கும். கிஃப்ட் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் 24,860 to 880 வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐ டேட்டா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். எஃப்ஐ டேட்டா பொறுத்த வரைக்கும் ஒன்றும் அப்டேட் பண்ணல. ஒன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு அப்டேட் பண்ணாங்கன்னா நான் போஸ்ட் பண்ணி விட்றேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 24,800 ஸ்டாடல் இருக்குது. ஸ்டாடல் இருக்குது அப்படின்னா என்னென்னா கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் போத் ஆப்ஷனையும் ரைட் பண்ணியிருக்காங்க. ஃபாலோட் பை 24,900 ஓரளவுக்கு தான் ரைட்டிங் இருக்குது. 25,000 ஹெவி ரைட்டிங் இருக்குது. ஃபாலோட் பை புட் சைடில் பார்த்தீங்கன்னா 24,700, 600, 500, 400 கூட ரைட்டிங் வந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் டவுன் சைடில் வரும்போது புட்டோட ப்ரீமியம்லாம் அதிகமாக இருந்துச்சுனால 24,400 ரைட் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரைக்லையுமே ஒரு ஈவனாக காமனாக ரைட்டிங் இருக்காங்க. மார்க்கெட்டில் நாளைக்கு ப்ரீமியம் இமிடியேட்டாக டிகே ஆச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஆப்ஷன் செல்லர்ஸ் ரைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்கேஸ் ப்ரீமியம் மெயின்டைன் ஆகிட்டு இருந்தால் தான் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு வால்டிலிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நிஃப்டிக்கு வந்து மிட் பாயிண்ட்டாக ட்ரேட் ஆக போகிற இடம் வந்து 24,820. அப்சைடில் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,920 to 930. மேஜர் ரெசிஸ்டன்ஸாக எது ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா 25,060. இன்கேஸ் ஏதாவது ட்ரெண்ட் பிடிச்சிச்சுன்னா 25,120 to 25,200 வரைக்கும் அப் சைடில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். டவுன் சைடில் எதெல்லாம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,671 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் அது பிரேக் ஆச்சு அப்படின்னா 24,527 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த 24,500 கீழே மார்க்கெட் போச்சு அப்படின்னா மார்க்கெட் ஹவர்ஸில் தான் நம்ம சப்போர்ட் கண்டுபிடிக்க முடியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 24,014 சப்போர்ட் ஆக்ட் ஆகும்.
இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, அப் சைடில் இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறீங்க, டவுன் சைடில் இந்த சப்போர்ட் பார்க்குறீங்க. ப்ரைஸ் இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ரேஞ்சு தான் ட்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 24,920 to 24,700 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான், எக்ஸாக்டாக சொல்லணும்னா 690 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் வச்சு ஏதாச்சும் ட்ரேட் பண்ணணும். இன்கேஸ் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது ப்ரீமியத்தை செக் பண்ணணும். இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து 10 to 15 பாயிண்ட்ஸில் புக் பண்ணிவிட்டு வெளியே வரது அட்வைசபிள். இந்த ரேஞ்சு விட்டு மேலேயோ இந்த ரேஞ்சு விட்டு கீழேயோ பிரேக் ஆனால் தான் எகைன் ஒரு மொமெண்டம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 24,920க்கு மேலே பிரேக் ஆச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். 25,000 இருக்க செல்லர்ஸை போய் ஸ்டாப் லாஸ் அன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி 24,670 to 690 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கீழே வந்து ஒரு மொமெண்டம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அங்கே நம்ம புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது ரெண்டும் மொமெண்டம் ட்ரேட். நான் சொல்கிறது இது ரெண்டும் மொமெண்டம் ட்ரேட். இதுக்குள்ளே இன்பிட்வீனில் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ப்ரீமியத்தில் இருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம 10 to 15 பாயிண்ட்ஸ் ஸ்கேல்ப் ட்ரேட் மட்டும் தான் பண்ணணும். எடுத்து வச்சுட்டு ஹோல்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஃபிப்னாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இன்ட்ராடே ஹையிலேருந்து நம்ம இப்போ ஃபிப்னாச்சி ட்ரா பண்ணால் 24,020, 24,840 இது ரெண்டும் 0.618 லெவலில் வருது. அது அந்த இடத்துல வரும்போது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்க்கு மேலே 12:30 மணிக்கு மேலே அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கவே இல்லை. இன்கேஸ் அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சா 920 வரைக்கும் நம்ம ஸ்கேல்ப் ட்ரேட் தான் பண்ணணும். இன்கேஸ் எனி கைண்ட் ஆஃப் நியூ சிச்சுவேஷன் ஐடென்டிஃபை பண்ணால் என் டெலிகிராம் சேனலில் நான் வாய்ஸ் மெசேஜ் மூலியமாவோ இல்லை சாட் மூலியமாவோ உங்களுக்கு டெலிகிராமில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி நான் ஆல்ரெடி சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. பட் பேங்க் நிஃப்டியில் வந்து கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி பேங்க் நிஃப்டிக்கு நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 54,920 54,900 to 920 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் அது பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக 500 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது கீழே டவுன் சைடில் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 54,252, ஃபைனல் சப்போர்ட்டாக 54,000 ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் எது ஆக்ட் ஆகும்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் 55,500. அதுக்கப்புறம் 55,821, 56,000 ஆல் டைம் ஹை. இப்போது இதில் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ் எகைன் வந்துருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலிங் விஜ்ஜில் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 54,920 ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆனது இப்போது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. ப்ரைஸ் இப்படியே அக்குமுலேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ஆகும்போது பவர்ஃபுல்லாக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் ப்ளஸ் இந்த சப்போர்ட் லெவல் ட்ரா பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 54,800 இந்த லெவலில் இருந்து 55,200க்குள்ளே அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கும். அக்குமுலேட் ஆகி பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா 55,500 ப்ளஸில் வந்து நம்ம ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்து லெவல்ஸ்லாம் எடுத்துவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்க பேட்டர்ன் காட்டியிருக்கேன். இது வந்து கிளியர் ஃபாலிங் விட்ஜ் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. இங்கே சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. இதுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது செல் ஆன் ரைஸில் இருக்கும். நம்ம பிரேக் அவுட் ஆகும்போது 55,200 அப்போ ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகும்போது எடுத்தால் தான் நம்மளுக்கு ஒரு பவர்ஃபுல் பிரேக் அவுட் ஒவ்வொரு லெவலாக பிரேக் பண்ணி 55,800 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐ லோ மார்க் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா லோயர் ஐயில் வந்துட்டுருக்கு. லோயர் ஐ எங்கே கட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 55,200 அந்த நம்பர் நான் நோட் பண்ணிக்கோங்க. 55,200 இந்த ஏரியாவில் பிரேக் அவுட் ஆகிட்டு ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆனால் தான் ட்ரெண்ட் ரிவர்சலுங்கிறது நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி எடுத்துக்க முடியும். அது வரைக்கும் செல் ஆன் ரைஸில் இருக்கும். செல் ஆன் ரைஸில் இருக்கும்போது ரைஸ் ஆகும்போது ஒரு புட் ஆப்ஷன் சைடில் ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட், ரெசிஸ்டன்ஸ் வரும்போது சப்போர்ட் வரும்போது கால் ஆப்ஷன் சைடில் ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட், அந்த மாதிரி பண்ணுங்கள். ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகி ட்ரெண்ட் ரிவர்சல் ஐடென்டிஃபை பண்ணிட்டா ஒரு மொமெண்டம் ட்ரேடுக்காக வைங்க. ஃபாலிங் வேஜில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா பவர்ஃபுல்லாக இருக்கும் மொமெண்டமாக போகிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க.